ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், இந்த தமிழ் வருடம் சித்திரை வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற முதல் பெயர்ச்சி சுக்கிர பகவான். அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி தனத்துக்கு அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அனைத்து சுக போகங்களுக்கு காரகத்துவம். அதாவது காதல், கல்யாணம், வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, கேளிக்கை, அனைத்து சகல வசதிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு ராசிக்கும் ஒரு தனி மனிதனுக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சுக்கிரனோட நிலைமையை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, நம்மளோட கல்யாண வாழ்க்கை, நம்மளோட குடும்ப வாழ்க்கை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பணவரவு, ஒரு லக்ஸரியான காரு, ஒரு ஆடம்பர மாளிகை, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான உல்லாச சல்லாப வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிரன் வந்து மிகவும் மிகவும் மேன்மை புரிந்தவர். ஸோ சுக்கிரன் ஆதிபத்தியம் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நிலைமை கொண்டு போகும். ஏன்னா அதிகபட்ச திசை கொண்ட கிரகங்களில் சுக்கிர திசை தான் 20 வருஷங்க. 20 வருஷம் திசை நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர திசை. அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உயர்நிலைக்கு போறது, சாதாரணமா இருந்தவங்கலாம் வந்து அரசியலையும் சரி, தொழிலையும் சரி, அதாவது ஒருத்தருக்கு பளிச்சிடும் விதத்தில் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து என்னப்பா அது நார்மலா இருந்தவர் உடனே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்றது காரணம் சுக்கிரனோட ஆதிபத்தியம் அங்க பெருசா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ காதல், அழகு, வசதி, பணவரவு, ஆடம்பரம், இந்த மாதிரி அதாவது அனைத்து சுகங்களையும் அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது அட்சய திருதை, அதனாலதாங்க அதாவது சித்திரை மாதம் தமிழ் வருடம் பிறந்த உடனேயே பெயர்ச்சி அடைகிற சுக்கிர பகவான் அந்த பெயர்ச்சியில தான் அட்சய திருதை எனப்படும் இந்த நாளும் நம்ம இது பண்றோம். ஏன்னா அந்த அந்த திருதியை இருப்பதான் நம்ம வந்து தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்பும் அந்த நாள்ல தான் வருது. அந்த நாள்ல தான் சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகுறாரு. அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி அடையும் போது இந்த அட்சய திருதியையும் நம்ம பண்றோம். அட்சய திருதி அப்ப தங்க நகைகள் வாங்குறது, வெள்ளி, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஏன்னா சுக்கிரன் அவரோட வீட்டுல ஆட்சி பலம் புரிந்து பண்ணக்கூடிய இந்த பெயர்ச்சியில தான் அந்த அட்சய திருதியும் நம்ம பண்றோம். ஸோ ஏதாவது அந்த திருதியப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்றது தான் அதனோட அமைப்பு. ஸோ அது இப்போ வந்து அது பழக்கமாயிடுச்சு நகை வாங்கணுன்றதுனால, மெயினா வந்து உப்பு, அப்புறம் வந்து கல்கண்டு, லட்சுமி கடாட்சம் பொருந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வீட்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வெள்ளி ஆபரணங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா, நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம், லட்சுமி வளம் பெருகும். அதாவது செல்வ வளம் பெருகக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிர பகவானுக்கு அதிகபட்சமா உண்டு. ஸோ இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பொருந்தி, அதாவது ஆட்சி பெற்று பலம் பொருந்தி நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பலன்கள், அதாவது காதல், கல்யாணம், பணவரவு, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், தொழில் வேலை மாற்றம், முன்னேற்றம், இதனால உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி, மேம்பாடு இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரை, அதாவது 2026, சுக்கிர பகவான் அவரோட சொந்த இடமான ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று உங்களுக்கு, அதாவது கன்னி ராசிக்கு மிகப்பெரிய மாற்றம், ஒரு பலம் பொருந்திய பெயர்ச்சியாக இருக்க போதுங்க. இது உங்களுக்கு 9ஆம் இடத்தில், அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ரிஷப ராசி தன் சொந்த வீட்டில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கும் இந்த பெயர்ச்சி கன்னி ராசிகளுக்கு அனைத்து லாபங்கள், சக்சஸ், வாழ்க்கை, பணவரவு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம், கல்வி யோகம், முக்கியமா காதல், குடும்பம், பயணம், ஆன்மீகம், பயணத்துல ஆன்மீகம், அதாவது கல்வி யோகம் எல்லாமே இந்த பெயர்ச்சி வந்து உங்களுக்கு அனைத்து சுகம், பாக்கியம், செல்வாக்கு கொடுக்க போற அமைப்புல இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 3க்கு அதிபதி. உங்களுக்கு அதாவது நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் பாக்கியமாக மாற்றக்கூடிய இடம் தான் அப்படியே 9ஆம் இடம் ரிஷபராசி. ரிஷபராசியில தான் வந்து ஆட்சி பெற்று பலம் பொருந்தி சுக்கிரன் இருக்கிறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பணவரவு அதிர்ஷ்டத்தை பத்தி பார்ப்போம். அதாவது இந்த சுக்கிர பெயர்ச்சியில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டது, அதாவது நீங்க எதிர்பார்த்தது, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களே, இது கிடைச்சா நல்லா இருக்கும், நான் புதுசா ஒரு இடம் வாங்கணும், இல்ல புதுசா ஒரு வீடை வந்து சின்னதாவே
ஒரு மாதிரி இருக்குங்க, அதை ஒரு மாதிரி மாத்தி காட்டணும், ஆல்டர்னேட் பண்ணணும். வீட்டை புதுமைப்படுத்துது. வாகனத்தை மாற்றுதல், அதாவது தொழிலை மாற்றுது. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மாற்றி கொடுத்து உங்களை பலம் பெற்று அதாவது உயர்கட்ட நிலைமைக்கு கொண்டு செல்வார். முக்கியமா எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்புகள். ரொம்ப நாளா வெளிநாடுக்கு போகணும், விசாக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா விசா அமைப்புகள் இருக்கும். புதிய வருமானம் வருவதற்கான வழிகள் உண்டாகும். அதாவது நீண்ட நாளா இதை பண்ணலாமா, அதாவது ஒண்ணு பண்ணா நமக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இல்ல அதை டெவலப் பண்ணலாமான்ற யோசனையிலே இருப்பீங்க பாத்தீங்களா. அது முயற்சியே பண்ணியிருக்க மாட்டீங்க. அது பண்ணலாம், ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க, யார்கிட்டயாவது சொல்லியிருப்பீங்க, இல்ல இது எப்ப போடுற, ஏற்கனவே ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்ல இருந்த நீங்க இப்போ இந்த சுக்கிரன் பயிற்சி நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி வாய்ப்பாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த பயிற்சியாக இருக்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு, அதாவது நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள், அதிக லாபம் ஏற்படும். முக்கியமா கன்னிராசிக்காரர்கள் இந்த சுக்கிர பயிற்சி காலத்துல புதிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எஸ்ஐபில போடுறது, தங்கத்துல முதலீடு பண்றது, வெள்ளி வாங்கி வைக்கிறது. ஏன்னா வெள்ளியும் பண்ணாக அதிகமா விலை ஏறிக்கிட்டு இருக்கு. வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது, அதாவது ட்ரேடிங்ஸ், ஆன்லைன், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட், போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி சிறிய முதலீடுகள்லாம் நீங்க என்னென்ன பண்றீங்களோ பண்ணீங்கன்னா அதிகமான பொருளாதாரம், அதிகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த முதலீடுகள்லாம் கன்னிராசிகர் இந்த சுக்கிர பயிற்சியில பண்ணுங்க. இது பிரம்மாண்ட லாபத்தையும் நிரந்தர லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா. அதே மாதிரி கல்வி வேலை விஷயமா பாத்தீங்கன்னா மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுறது, அந்த அமைப்பெல்லாம் இருக்குங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், உயர்கல்வி குறிக்கிற இடம், வெளிநாட்டு யோகம், உயர்கல்வி, போட்டி தேர்வு எல்லாம் குறிக்கிற இடம். இந்த இடத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனே அந்த இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் போது மாணவர்கள்லாம் போட்டி தேர்வு, இந்த மாதிரி அரசு துறையில வேலைக்கு எக்ஸாம் எழுதுறது, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு சக்சஸ், வேலை மாற்றம், பதவி உயர்வு, பதவிகளில் அதிக அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதிக சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. உங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்படும். அதாவது இவ்வளவு நாள் உங்க உயர் அதிகாரிக்கு சப்போர்ட் இல்லை, எது இருந்தாலும் ஒரு அப்ரிசியேஷன் இல்லைன்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பயிற்சி உங்க உயர் அதிகாரிகள் பாராட்டு பெறுவீர்கள், அவர்கள் ஆதரவு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு பண உயர்வு, பொருளாதார வசதி மேம்படும். முக்கியமா இந்த காதல், குடும்பம் சம்பந்தமான இதுல போனீங்கன்னா காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் இனிமையான காதல் அமையும், உற்சாகமான காதல் அமையும். இனிமே காதல், அதாவது பிரேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரும். மறுபடியும் காதல் புதுமை பெறும், இனிமைத்தன்மை வரும், குடும்ப வாழ்க்கையில் இன்பம் மேம்படும். இந்த மாதிரி அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், காதல் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள், என்னப்பா இந்த மாதிரி ரொம்ப நாளா பேசியிருந்தோம், இந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கப் ஆனதெல்லாம், இந்த பிரேக்கப் ஆன காதல்லாம் புத்துணர்ச்சி பெற்று உயிர் பிறக்கும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கன்னிராசிகர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி மாற்றத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் பயணம், ஆன்மீகம், அதாவது தூர பிரயாணத்தில் இருக்கிறவங்க, முதியோர்கள், வயதானவர்கள் யாத்திரை செல்றது, அதாவது காசி யாத்திரை, இந்த மாதிரி ராமேஸ்வரம், இந்த மாதிரிலாம் போற அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதாவது குருமார்களின் ஆதரவு, அதாவது உயர் மனிதர்களின் ஆதரவு, அவர்களின் ஆசீர்வாதம், சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரிலாம் அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில கிடைக்கும். முக்கியமா கன்னிராசிக்காரர்கள் இந்த சுக்கிரன் பயிற்சியில இந்த 25 நாள்ல நல்ல குரு கிடைப்பாங்க. உங்களுக்கு நல்ல அதாவது மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு ஒரு டீச்சர், அதாவது உங்க அடுத்த வாழ்க்கைக்கு, அடுத்த கட்டத்துக்கு படிக்கிறதுக்கான ஒரு குருன்னு சொல்லுவாங்க. இதை படிப்பா, நீ சக்சஸ் ஆக. அதே மாதிரி வேலை தொழில இருக்கிறவங்களாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வேலை போய் சேரு, இந்த தொழில ஆரம்பி. வீட்டில் இருக்கிறவங்களும் முதியோர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு குரு மாதிரி இருந்து உங்களுக்கு பார்க்குறவங்க, உங்களுக்கு நல்லது சொல்றவங்களாம் உங்களுக்கு குருமார்களா மாறுவாங்க. ஸோ குருமார்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல அதாவது மென்டார், இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல மென்டார், நல்ல ஒரு டீச்சர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு இந்த சுக்கிர பயிற்சியில். முக்கியமா என்னன்னா அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியில அதிக செலவு, அனாவசிய செலவு, வீண் செலவுகள் பண்ணாதீங்க. முக்கியமா வயதானவர்கள், முதியவர்கள் இந்த சர்க்கரை நோய் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அப்பப்போ மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று அதை கண்டினியூஸா பார்த்து அதுக்கான மருத்துவ பார்த்துங்க. ஏன்னா அந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு அதை சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கான லெவல் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்தில் பலம் பொருந்து ஆட்சி பெறும்போது அவர் சுக்கிரன் அந்த சக்கர நோய்க்கான
அதிபதி. அதனால இந்த வயதானவர்கள், முதியவர்கள் வந்து சர்க்கரை நோய் ரிலேட்டடா, அதாவது மாத்திரை டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா இதில் கூடுதல் கொஞ்சம் கவனம் தேவை. இதுல மருத்துவரை கொஞ்சம் ஆலோசித்து அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படும். பரிகாரமா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு போயிட்டு வாங்க. வெள்ளை நிற ஆடை அணிந்து பெண்களுக்கு வந்து உதவி செய்யறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி அமோகமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு விளையாட்டுத் துறையிலும் சரி, மாணவர்களுக்கு படிப்பு, கல்வி, புதிய குருமார்கள் கிடைக்கிறது, மென்டார் கிடைக்கிறது, காதல் வாழ்க்கையில் வந்து ஒரு இன்பம் கிடைக்கிறது, புத்துணர்ச்சி பெறுதுன்றது, அனைத்து யோகங்கள் பாக்கியங்களும் பெற்று சிறப்போட வாழ வாழ்த்துகிறோம். வணக்கம்.